கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ரேஷன் பொருட்கள் மளிகை கடையில் விற்பனை செய்யப்பட்ட புகாரில் ரேஷன் கடை ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருநகரில் சட்டவிரோதமாக ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக ரகசிய தகவல் அடிப்படையில் அங்கிருந்த 2 மளிகை கடைகள் மற்றும் அதற்கு சொந்தமான குடோன்களில் கடலூர் பறக்குமலை வட்டாட்சியர், மாவட்ட வழங்கல் அலுவலர், குடிமைப் பொருள் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர், வட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்டோர் கடந்த 1ஆம் தேதி அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அந்த மளிகை கடையில் ஒரு ரேஷன் கடையை நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அங்கிருந்த 5100 கிலோ அரிசி, 400 கிலோ துவரம்பருப்பு, 250 கிலோ கோதுமை, 20 லிட்டர் மண்ணெண்ணெய், அரசு முத்திரை பதித்த 100க்கும் மேற்பட்ட சாக்கு பைகள் அட்டைப்பட்டியில் பிடிபட்டன. இது தொடர்பாக கந்தன்பாளையத்தைச் சேர்ந்த மளிகைக்கடை உரிமையாளர் சரவணன் மற்றும் சுந்தர் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இவர்களுக்கு இவ்வளவு ரேஷன் பொருட்கள் எங்கிருந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரசு பொது விநியோக திட்ட ரேஷன் அரிசி, துவரம்பருப்பு, கோதுமை மற்றும் மண்ணெண்ணெய் விற்பனை செய்து 2 ரேஷன் கடைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மளிகை கடைகளுக்கு மொத்தமாக ரேஷன் பொருட்களை விற்பனை செய்த பன்ருட்டி வழக்கு அயலாளர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கிய ரேஷன் கடை மற்றும் பன்ருட்டி போலீஸ் லைன் ரேஷன் கடையில் விற்பனைகளை 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விற்பனை ரவி மற்றும் பழனி ஆகியோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவர்களை இன்று கைது செய்தனர். ரேஷன் கடை விற்பனைகளை கைது செய்த இச்சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசிராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.